ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போடலாம். நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா 401. நாம் கெஸ்ஸிங் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 4 கொடுத்தோம். ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் பார்த்திங்கன்னா நம்ம 40 கொடுத்தோம். 40ம் பார்த்திங்கன்னா வின் ஆகிருக்குங்க நேற்று. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டு பாருங்கள். வீக்லி சார்ட்டில் சண்டே வந்த ரிசல்ட் 564. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 5 பாஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5/0 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், சண்டே ரிசல்ட்டில் 4 பார்த்தீங்கன்னா 564 4 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. சரி, இந்த 401ங்கிறது எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், போன வாரம் வந்த 140 அப்படியே தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் மாற்றி கொடுத்துருக்காங்க. போன வாரம் நாள் வந்த ரிசல்ட் எப்படி நம்ம நாள் வந்த ரிசல்ட் பார்ப்போம், அது மாதிரி போன வாரம் ரிசல்ட்டை வந்து அப்படியே மாற்றி தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. அதனால் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு டிப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் வந்து வச்சு எடுத்து இங்கே ரிசல்ட் வந்து சொன்னோம். அதே மாதிரி இந்த போன வாரம் வந்தது பார்த்திங்கன்னா 680 வந்திருக்கு. இந்த 680 நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 806 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் நம்ம வந்து ட்ரிக்ஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டு பார்க்கலாம். மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போனாட்டி என்ன வந்திருக்கு போன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிறத பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னு மந்த்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா 896. நம்ம முந்தி வந்து போன வீக்கில் வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 806ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் பாருங்கள், நம்ம எடுத்த மாதிரியே பாருங்கள், ஏ போர்டில் 8 வந்திருக்குது. அதே மாதிரி நம்ம 0 அங்கே வந்துச்சு, இங்கே வந்து 9 இருக்குது, 6 வந்திருக்குது. பார்த்திங்கன்னா ஏசி போர்டில் கண்டிப்பாக 86ங்கிற ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரலாம். அதனால் வந்து இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டு பாருங்கள். இயர் சார்ட்டில் போனாட்டி வந்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா 198 வந்திருக்கு. அப்போது இன்றைக்கி என்ன வரும் அப்படின்னு பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி பாருங்கள் 24. ஓகேங்களா? அதனால் வந்து தேதியும் கணக்கில் வச்சுக்கணும். 24ங்கிறது 2 நாள் அல்லது 4 கூட உள்ள வரலாம். அங்கே பாருங்கள் போனாட்டி வந்ததில் 198. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 உள்ளே வருது. அதே மாதிரி 9 அப்புறம் 1 இது மாதிரி நம்பர்ஸ் உள்ளே வருது. கொஞ்சம் பார்த்துக்க. நம்ம மந்த்லி சார்ட் இதை வச்சு சொன்னோம்லவா, அதனால் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கலாம். பெண்டிங் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் என்ன பெண்டிங் அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 17 பெண்டிங் இருக்குது. 7 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அப்படி பார்த்தா 9ஆம் நம்பர் அதிக நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் ஏ போர்டு. பி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 3ங்கிற நம்பரும் 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 2 இருக்குது, 2ஆம் நம்பர். அதே மாதிரி 7ஆம் நம்பர், இதுதான் அதிக நாள் பெண்டிங் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் நம்ம எடுத்துக்கிட்டால் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் தான் பெண்டிங்கில் காட்டுது. அதே மாதிரி 5 வந்து டிஏரை பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். நேற்று ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 401 இப்போ 0 அப்போ அப்படிங்கிறப்ப 0 இப்போ ஒரு 5ங்கிறப்ப சி போர்டுக்குள்ளே வரலாம். அதனால் 5 வந்து எப்பயும் கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி 8க்கு பாருங்கள், 8ஆம் நம்பர் 10 நாள் பெண்டிங். அப்போ சி போர்டில் கொஞ்சம் பெண்டிங் அதிகமாக இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ட்ரிக் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து கெஸ்ஸிங்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7, சி போர்டுக்கு 5 8. பார்த்திங்கன்னா 2 டீச்சர் பொறுத்த வரைக்கும் 35 78 75 38 53 87. 2 டீச்சர் பொறுத்த வரைக்கும் 23 97 25 98 95 28. 2 டீச்சர் பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சியில் வந்து 17 86. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து 401. அது வந்து பார்த்திங்கன்னா 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6. அப்போ வந்து இது பவர் வச்சிடக்கூடிய நம்பர்ஸ் 956. நேரடியாக வந்தால் 4 வந்தால் நேரடி நம்பர் 1, 0 வந்தால் நேரடி நம்பர் 7, 1 வந்தால் 3. இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வரக்கூடிய நம்பர்ஸ். பார்த்திங்கன்னா பவர் வச்சது 956, நேரடியாக வந்தால் 173. அதனால் இதை வந்து ஒரு உங்கள் பேசுங்க வச்சுக்கோங்க. பிசி பொறுத்த வரைக்கும் 235 978 975. பார்த்திங்கன்னா 278 938 233. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 806.
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 5 சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுன்னா 2 கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மினேட்டரை பார்த்தோன்னா ஆர்மினேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 000 வந்துருக்குது. அதனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அது டபுள் தான் உள்ளே வர மாதிரி இருக்குது. ஆனால் அது மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். டபுளில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து 666 வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று 444 வந்திருக்கு. அது மாதிரி டபுள்ஸ் தான் வரப்போகுது இந்த வாரம் ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 000 வந்துச்சுங்களா. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 00 ஒன்று வந்துருச்சு ஒரு செட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் வந்து 66 வந்துருச்சு. இப்போ நம்ம 1 to 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 0 வந்துருச்சு, 6 வந்துருச்சு. அப்போ நேற்று வந்து பாருங்கள் 44 வந்துருச்சு. அப்போ 0 6 4 வந்துருச்சு. அப்போ மீதி இருக்கிற நம்பர் தான் நம்ம டபுள்ஸ் இந்த வீக்கில் வரப்போகுது. அதனால் அதை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ வந்து 0 6 4 இப்போ வந்துருக்கிறது வந்து 0 6 4 3 நம்பர்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. 9 நம்பரில் மீதி இருக்கிற நம்பர் தான் நம்ம உள்ளே வர டபுள்ஸ் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 23ல் 744 வந்துருந்துச்சு. அதே மாதிரி நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 744. ஓகேங்களா. போன வருஷம் அதில் கூடியது 7ங்கிறது ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அப்போ ஏதோ ஒரு நம்பர் வந்து 3 நம்பர் ஏதோ ஒரு உள்ளே வந்து வருது. ஓகேங்களா. அப்போது 934. அப்போ அதில் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு உள்ளே வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து ட்ரிபிள்ஸ்ன்னு வீக்லி சார்ட்டில் பாருங்கள் 00ங்களா. அதுக்கடுத்த நாள் வந்து 66, இது 0 இது 6 வந்துருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் நேற்று 4 வந்துருச்சு. அப்போ போன வாரம் வந்து பாருங்கள் 22 2ஆம் நம்பர் வந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ 4 இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0 6 4 2 வந்து 22 வந்திருக்கு. அதனால் 22 கணக்கில் வச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3. டூ டீச்சர் பொறுத்த வரைக்கும் 49 23 43 29 74 0 2 பார்த்தீங்கன்னா ஏபி பிசிஎஸ்சி 6ல் கொடுத்துருக்கோம். டூ டீச்சர் பொறுத்த வரைக்கும் 72 04 79 03 93 59 பார்த்தீங்கன்னா 47. நம்ம வந்து அந்த டபுள்ஸ் வரும் இதனால் நம்ம என்ன செய்ய போனால் 2 நம்பர் ஒரு எக்ஸ்ட்ரா போகிறோம். என்ன பண்ணால் 22 66. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 744, 7க்கு பவர் 2, 4க்கு பவர் 9, 4க்கு 9. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட டபுள்ஸில் வருது 99. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7 வந்தால் 4 வரணும். பார்த்தீங்கன்னா நேரடி நம்பர்னு சொல்லுவோம். 7 வந்தால் 7 நேரடி நம்பர் 4, 4க்கு நேரடி நம்பர் 4க்கு நேரடி நம்பர் 6, 4க்கு நேரடி நம்பர் 6 பாருங்கள். அப்போ 66 டபுள்ஸு 99 டபுள்ஸு. நான் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 22 கொடுத்துருக்கேன். அதனால் பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 299, நேரடியாக வந்தால் 466. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 749 0 23 0 43 பார்த்தீங்கன்னா 729 722. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 5 7 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஆல் கூட பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 5 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம்னா 9 கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி ட்ரா பார்க்குறோம். 8 மணி ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 147. நாம் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி போர்டில் 17ன்னு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வின் ஆகிருக்குங்க. 17 ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க. பாருங்கள் சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 906. அப்புறம் 906 9 உள்ளே பாஸ் ஆகுது. அதே மாதிரி 0க்கு பவர் 5 பாஸ் ஆகுது. அதே மாதிரி அதில் இருக்கிற நம்பர் உள்ளே வந்து 6க்கு பவர் பார்த்திங்கன்னா 1 உள்ளே வருதுங்க. அதனால் அந்த சண்டே ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 4, அதே மாதிரி 8, அதே மாதிரி 2. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து 7 6. அதே மாதிரி நம்ம போர்டை பொறுத்த வரைக்கும் 9 6 இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 9 6 0லாம் கணக்கில் வச்சுக்கணும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 8 9 அதே மாதிரி 2. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ட்ரிக் கொடுக்க போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டை பாருங்கள். வீக்லி சார்ட்டில் வந்து பி போர்டை பாருங்கள். பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போன வாரம் வந்து வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் பாருங்கள் பி போர்டில் 3 உள்ள பி போர்டில் வந்த மாதிரியே அதுக்கு வாரம் பாஸ் ஆகிக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 715 அதில் வந்து 1 உள்ளே வந்து பாஸ் ஆகிருக்கு. அது மாதிரி நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 8ங்கிற நம்பர் இருக்குது. அதனால் பி போர்டில் 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிக்ஸில் 4 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 1. அப்போ நம்ம பெண்டிங் லிஸ்ட்டை வச்சு கொடுத்துருக்கோம். அதனால் உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆடுங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 89 61 69 81 48 26 வந்து ஏபி பிசிஎஸ்சி ஆர்டர் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 28 46 42 49 21 29 வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 147 1க்கு பவர் 6 4க்கு பவர் 9 7க்கு பவர் 2. இது வந்து பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதே நேரடி நம்பர் 1 வந்தால் பார்த்திங்கன்னா 8 4 வந்தால் 1 7 வந்தால் 4ங்க. அப்போ 814. அப்போ இதை வந்து உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. 814 692 ஏபிபிசியில் கூட நீங்கள் பிரிக்கிறாப்ப இருந்தால் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 489 261 269. பார்த்திங்கன்னா 481 878 962. பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 8 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயரில் கேட்டது வந்து 623. அதில் பாருங்கள் நம்பர்ஸ் வந்து 6 உள்ள வருது. மந்த்லியில் நம்ம கேட்டதுலேயும் வந்து நம்பர்ஸ் 6 உள்ள வருது. வீக்லி சார்ட்டில் வந்து வந்தக்கூடிய நம்பர் வந்து 906. அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 உள்ள வருது, 9 உள்ள வருது. அப்போ 6 9ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வீக்லி வருது, மந்த்லியும் வருது, இயர்லியும் வருது. அப்போ 6 9 கணக்காக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் அதான் கொடுக்குறோம் 9 6. அதேமாதிரி சப்போர்ட்டுக்கு என்னன்னா 7 கொடுக்குறோம். ஆல் போர்டில் 9 6, சப்போர்ட்டுக்கு 7. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பவர் நம்பர் ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் என்கிட்ட சாட்டிங் பண்ணலாங்க.